எங்க கிரிஷ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்க சூர்யாவுக்கு மகா மேல இருக்கிற பொசசிவ்னஸ் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல என் மகாவை யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க சூர்யாவுக்குள்ள வர ஆரம்பிச்சதை நினைச்சு மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி மகா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அனாமிகாவுக்கு தாங்கிக்கவே முடியல. அந்நேரம் பார்த்து தான் எங்க ஐஸ்வர்யாவுக்கு வீட்டிலேருந்து ஃபோன் பண்றாங்க கோடீஸ்வரி. கோடீஸ்வரி ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்க, ஆமாம்மா நம்ம நினைச்சது போல எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் சூர்யா மகாவை விட்டு கொடுக்கறதே இல்லை. கையோடையே கூட்டிட்டு போறாரு, கையோடையே கூட்டிட்டு வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சொல்ல, உண்மையிலேயே அப்படிதான் நடக்குதாடின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் வேணா உனக்கு ஃபோட்டோ அனுப்பி விடுறேன்னு சொல்ல, இதை கேட்ட கோடீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ கிருஷ் வர, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு ஐஸ்வர்யா கிட்ட, அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ அத்தையா கூட நானும் பேசுகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி கோடீஸ்வரியும் கிருஷும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பிரபா வராங்க. பிரபா வந்துட்டா, இரு எனக்கு கொடுக்குறேன் கிருஷ்ன்னு சொல்லிட்டு இங்கே பிரபா கிட்ட கொடுக்க, யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷி தாண்டி அப்படின்னு சொல்ல, ஓ கிருஷ்யா அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னியே, ஆமாண்டி அவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இங்கே பிரபா கிருஷ் ரெண்டு பேருமே ஃபோனில் நல்லா பேசிக்கிறாங்க. அப்போ கிருஷ் சொல்கிறாங்க, ஏன் பிரபா நீயும் இங்கே வந்தானே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எப்படி அங்கே நான் வரல அப்படின்னு சொல்ல, நீ வரதில் என்ன இருக்கு, நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் தான், ஆனால் அதுக்காக உனக்கு நீ தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி இங்கே அக்காவை வந்து பார்க்காம இருந்தா எப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எங்கள் ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன், ஆனால் இங்கே பிரபா இங்கே இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு யாரும் ஏதோ சொல்வாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கமே வரது கூட கிடையாது கிரிஷ், நீ வர சொல்ல அவளை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஐஸ்வர்யாவே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க, இங்கே பாரு பிரபா, கிரிஷ் வேற வந்திருக்கான், நம்மளாம் சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம், அதுவும் உனக்கு ஞாபகம் இருக்குது தானே, எனக்கு இப்போவும் அதே போல் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அக்கா இந்த மாதிரி இந்த மாதிரியான நேரத்தில் ஆசைப்பட்டதை செய்யணும்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அம்மா கிட்ட ஃபோனை கொடுன்னு சொல்ல, இங்கே பிரபாவும் வந்து உடனே தன்னுடைய அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. கோடீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா ப்ளீஸ்மா எப்படியாவது எங்கள் பிரபாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைமா, எனக்கும் எங்கள் கிரிஷ் மகா அப்புறம் பிரபான்னு இவங்க எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருந்த மாதிரி எனக்குள்ள, எனக்கு இது மாதிரி இருக்கும்போது சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லடி ஐஸ்வர்யா உனக்கு தான் தெரியுமேன்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ் நானே பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற காயத்ரி அத்தையும் சித்ரா தேவி அத்தையையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் மிஞ்சி போனால் அந்த அனாமிகா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பிரபா வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி மாசமாக இருக்கிறான் இந்த நேரத்தில் இங்கே பிரபாவும் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்க பிரபாவோட அப்பா வராங்க, விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களும் ரொம்ப அதிர்ச்சியாக, இப்போ என்ன கோடீஸ்வரி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, நானும் அதே தானங்க யோசிக்கிறேன்னு சொல்லி இங்கே பிரபாவை பார்க்க, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கோடீஸ்வரி, வேணும்னா நானும் உன் கூடவே வரட்டுமான்னு சொல்லி கேட்க, அம்மா நானே போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன், இதில் நீ வேற எதுக்குமா என் கூட வந்துக்கிட்டுன்னு எங்கள் பிரபா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கிருஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, நானே நேரில் போய் பிரபாவை கூட்டிகிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எங்கள் கோடீஸ்வரியையும் ஹஸ்பண்டையும் ஒரு விதமாக சமாளித்து எங்கள் பிரபாவை ஒரு 2 டேஸ் மட்டும் எங்கள் கூட இருக்க வச்சு திரும்ப நானே கொண்டு வந்து பத்திரமா இந்த வீட்டில் விட்டுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு பிரபாவையும் கூட்டிகிட்டு வராங்க. பிரபாவை கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிற பிரபா வீட்டுக்குள்ளே வரத்துக்கே ரொம்ப தயக்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ மாடியில் நிற்கிற விஜய், ஹை பிரபா வந்திருக்கா, ஒரு ஃபோன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அங்கேருந்து கீழே ஓடி வராங்க. என்ன விஜய் எதுக்காக இப்படி பறக்க பறக்க ஓடி வரன்னு அனாமிகா கேட்க, பிரபா வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபா தானே வந்திருக்கா, பிரபா வந்தா நீ எதுக்கு இவ்வளோ ஓடுற, அதான் அவங்க அக்கா 2 பேர் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய், என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்ல, இங்கே பாரு விஜய் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது தான், இதுக்கப்புறமும் என்கிட்ட திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லி இங்கே விஜயை வந்துட்டு உள்ளே திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கோபத்தோட முறைச்சி பார்த்தபடி நிற்க, எங்கள் காயத்ரி வந்து என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அந்த பிரபா இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது காயத்ரியை பார்த்துட்டு இங்கே மகாவும் ஐஸ்வர்யாவும் வேகமாக வெளியில் ஓட பார்க்குறாங்க. இல்லை மகா அப்படின்னு சொல்லி இங்கே மகாவை நிற்க வைக்க, என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டில் என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டில் கொத்து சாவி உன் கைக்கு வந்த பிறகு நீ நடத்துகிறதான் சட்டம், நீ நினைக்கிறதா எல்லாமே அப்படின்ற மாதிரியும் உன் பேச்சு கேட்டு தான் மற்றவங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் நடந்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இப்போ நான் யாருக்கு என்ன ஆர்டர் போட்டேன், நான் எதுவுமே ஆர்டர் போடலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன என்ன உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்க, உன் தங்கச்சியை எதுக்காக இப்போ நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னுடைய தங்கச்சி என்னையும் ஐஸ்வர்யாவையும் பார்க்க வந்திருக்கான், ஏன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்களை பார்க்க வர மாட்டாங்களா, அது போல தான் இதுவும் அப்படின்னு எங்கள் ஐஸ்வர்யாவை நேரில் கேட்குறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட பேசலைன்னு சொல்ல, நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் என் தங்கச்சியை பற்றி தானே பேசுகிறீங்க,
அப்படி இருக்கும்போது, இதில நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு எங்க ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க. ஐஸ்வர்யா கேட்ட உடனேயே எதுவுமே பேச முடியாத சித்ரா தேவியும், எங்க காயத்ரியும் வர வர இவளுக்கெல்லாம் வாய்க்கொழுப்பு அதிகமா போயிட்டு, பிரபாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏதாவது காரியத்த சாதிக்கணும்னு நினைப்பாவ. கொஞ்சம் உஷாரா இரு அனாமிகான்னு எங்க அனாமிகா வீட்ட ஏத்தி விட்டாம போயிடுறாங்க சித்ரா தேவி. அதுக்கு பிறகு அங்கே வாசல்ல நிற்கிற பிரபாவையும் கிருஷையும் ஓடி போய் மகா ஐஸ்வர்யா 2 பேருமே உள்ளே கூட்டிட்டு வர சூர்யா பார்த்துட்டு வா பிரபா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி உள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. எங்க கிருஷி வந்துட்டு தாத்தா பாட்டிட்ட சொல்றாங்க. அப்பதான் சின்ன வயசுல தாங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம், எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்லி இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கதையும், ரொம்ப சந்தோஷமாக மகா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கதையும் சூர்யா பார்த்தாலும், இன்னொரு பக்கம் இந்த கிறிஷ் கூட சேரவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இங்கே சூர்யாவுக்குள்ளே ஓடிட்டு இருக்க. சூர்யா வந்து மகாவை கூப்பிட்றாங்க. மகா கொஞ்சம் மேலே வரியான்னு சொல்லி கூப்பிட, இங்கே ராஜலக்ஷ்மி எதுக்கு இப்போ கூப்பிடுறா அவளை இப்போ தானே தங்கச்சி வந்திருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு இங்கே ராஜலக்ஷ்மி மகாவுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசுகிறதும் ஒரு பக்கம் இங்கே சூர்யாவுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு இல்லைம்மா ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கே வச்சுன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, இதோ வர்றேங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மகவும் பின்னாடியே போகிறாங்க. மேலே மாடிக்கு போன கையோட என்ன ஃபைல் எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரிஞ்ச நானே எடுத்திருக்க மாட்டேனா, தெரியலன்றதுனால தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், தேடி பாரு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து ரூமை விட்டு வெளியிலே போக விடாத மாதிரி இங்கே வந்து சூர்யா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அதை தெரிஞ்சுக்கிட்ட மகாவும் இங்கே அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை தேடுற மாதிரியே நடிச்சிட்டும் இருக்காங்க. அதுக்கு பிறகு சூர்யாவும் பெட்டில் உட்காந்து தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடின மகாவும் இல்லைங்க இங்கே இல்லை சரியாக பாருங்கள் பிரபா வேற வந்திருக்கான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குடுகுடுன்னு ஒரு மகாவை எங்கள் சூர்யா வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவளை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான யோசனையிலே இருந்துகிட்டே இருக்காரு. இந்த ரூமை விட்டு அவள் வெளியிலே போகக்கூடாது, பிரபா வந்திருக்கான்னு சொல்லி இந்த கிருஷி வந்துட்டு நல்லாவே பிளான் பண்ணுறான். கிருஷி பிரபாவை கூட்டிகிட்டு வந்துட்டா இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடித்து சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த கிருஷி மட்டும் மகா கூட சேரவே விடக்கூடாது. ஏன் ஐஸ்வர்யா இல்லை பிரபா இல்லை அவங்கக்கிட்ட போய் நல்லா வலிஞ்சு பேச வேண்டியதானே, எதுக்காக மகா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இங்கே வந்து சூர்யாவுக்கும் தோணுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இங்கே தன்னுடைய லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பிரபா வந்துட்டு சரிக்கா நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ எங்கே போய் படுப்ப, அதான் எனக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்களே அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போக, சரி பிரபா நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரபாவை அனுப்பி விட்டுட்டு ஐஸ்வர்யாவும் போக கிருஷும் சரி நானும் போய் படுக்கிறேன்னு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. எங்கள் மகவும் ரூம்குள்ளே வர கீழே போகிற பிரபாவை பார்த்துட்டு அனாமிகா என்ன பிரபா உங்கள் அக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனே இந்த வீட்டுக்கு பையமா கிளம்பி வந்துடுவியா, இந்த வீட்டில் விஜய் இருக்கானே அவனை பற்றி கொஞ்ச நாள் யோசிச்சான்னு சொல்ல, அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதான் அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு முழு நேரமும் நீ இருக்கே அப்படின்னு சொல்லி அனாமிகாவை பார்க்க, என்ன என்ன புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைப்பான்னு எங்கள் அனாமிகா கேட்குறாங்க. உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்த வீட்டுக்கு நீ எதுக்காக வந்த, இந்த வீட்டு பக்கமே உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல, அது சொல்கிறதுக்கு முதல்ல நீ யார் அப்படின்னு எங்கள் பிரபா கேட்குறாங்க. பொறுமையாக போகிறேன் அப்படின்றதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்வ, அதை நான் என்ன வேணாலும் கேட்டுட்டு அமைதியாகவே இருந்துட்டுருப்பேன் நினைக்கிறேன் அனாமிகா அப்படின்னு இங்கே திரும்பவும் பிரபா கேள்வி கேட்க அனாமிகா சொல்கிறாங்க, உங்கள் அக்கா இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அக்கா வந்தோமா பார்த்தோமா அப்படின்னு உடனே கிளம்புற மாதிரி இருக்கணும், அதை விட்டுட்டு 2 நாள் டேரா போட்டு இங்கேயே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல, எங்கள் அக்காவுக்கு தான் காரணம், எங்கள் அக்காவோட சந்தோஷம்தான் காரணம், மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை, நீ இது மாதிரி சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்காத, அப்புறம் உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லாமல் பறந்து போயிடும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் முழுசாக எல்லாத்தையும் மறந்துட்டு ஓரளவு நல்லா தேறி வந்துட்டுருக்கேன், என் படிப்பு என்னோட வேலை அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கேனே தவிர வேறு எந்த மாதிரியான எண்ணமும் என் மனசுக்குள்ளே இல்லவே இல்லை. நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே சீரழிச்சுக்காதன்னு சொல்ல, என்ன எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா, அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே வந்து அனாமிகாவை பார்த்து பிரபா கேட்குறாங்க, உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைனாலும் ஆனால் உன்னை மாதிரி கேவலமான எண்ணம் இல்லாத ஆள், அது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு இங்கே பிரபா சொல்ல, இங்கே பிரபாவை பிடிச்சி கீழே தள்ளிவிட அந்த நேரம் பார்த்து எங்கள் கிருஷி வந்து ஓடி தாங்கி பிடிச்சிக்கிறாங்க பிரபாவை. என்ன பிரபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரபா அப்படியே ஒரு கலங்கியபடி எங்கள் கிருஷை பார்க்க, இப்போ எதுக்காக பிரபாவை கீழே பிடிச்சி தள்ளிவிட, நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஏற்கனவே நடந்த விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ பிரபாவை இந்த வீட்டுக்கு நீயா கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. பிரபா இந்த வீட்டுக்கு வரதுனால உனக்கு என்ன பிரச்சனை ஆகிடும்னு நீ பயந்துட்டு இருக்க, விஜய் நீயும் தானே லவ் பண்ணீங்க, விஜய் நீயும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, இங்கே பிரபா ஒன் சைடாக மட்டும்தான் லவ் பண்ணா, ஆனால் விஜய் உன்னை தானே லவ் பண்ணா, அப்படிப்பட்ட விஜய் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, இங்கே பாரு உனக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே போல் பிரபாவுக்கும் தான் அக்கா வீடுன்ற
ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையில் அவள் எப்போனாலும் வருவா, எப்போனாலும் போவா. அதுக்கு இவளை நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். இந்த வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக வந்தவனா இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப மோசமான ஆடு நீ மட்டும்தான். அதை நான் வந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நீ பிரபாகிட்ட நடக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் பிரபாவுக்கு நீ தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷி வந்துட்டு எங்கள் அனாமிகாவை பார்த்து எச்சரிக்கா. அனாமிகா அப்படியே டென்ஷன் ஆகி சே அப்படின்னு கையை உதறினபடி அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் திரும்பி போகும்போதே வலிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததில் ஐயோ அம்மான்னு சத்தம் போட காலு உடஞ்சி போயிடுது. காலு உடஞ்ச உடனே அவங்களால நடக்கக்கூட முடியலை, கிளம்பக்கூட முடியலை. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கிளம்பி ஓடி வராங்க. ஓடி வந்தவங்க என்னம்மாச்சு, என்ன இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கிருஷி சொல்கிறாங்க, இல்லை தாத்தா, நானும் இங்கே பிரபாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் அனாமிகா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தாங்க. வந்தவங்க சரியாக கவனிக்காமல் கீழே கால் தடிக்கி கீழே விழுந்துட்டாங்க தாத்தா. கால் ரொம்ப பெயினாக இருக்கும் போல், கால் வேற லேசாக ஃப்ராக்சராக இருக்க மாதிரி தெரியுது. பேசாமல் இவங்களை தூக்கிட்டு போய் தான் பெட்டில் படுக்க வைக்கணும். எப்படியும் இது சரியாகிறதுக்கு 2 மாதத்துக்கு மேலே தான் ஆகும். கட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அனாமிகா இது, இந்த மாதிரி நேரத்தில் சரியாக பார்த்து கவனமாக இருக்கிறது இல்லையா? நைட் டைமில் வரும்போது லைட் போட்டுட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் தாத்தா, நல்லா சொல்லுங்கள். நாங்கள் கூட இப்போ தான் படுக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு படுக்கிறதுக்காக கிளம்பி வெளியில் வந்தோம். இந்நேரம் பார்த்து இவங்க இப்படி வந்து கீழே விழுவாங்கன்னு யாருக்குமே தெரியலைன்னு சொல்ல, நீ தான் நல்லா பிசியோதெரபிஸ்டாச்சே, நீ ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்ல, இது நல்லா கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இதுக்கு முதல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு கட்டு போடணும், அதுக்கப்புறம் நான் பார்த்து என்ன இதுன்னு சொல்கிறேன்னு இங்கே வந்துட்டு கிருஷ்ணன் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகா ரொம்ப பதட்டத்துலையும் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே விஜய் தான் தூக்கிட்டு போய் மேலே படுக்க வைக்கிறாங்க. காலையில் விடிஞ்சதும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், அது வரையும் பொறுத்துக்கும், இப்போ அவர் கொடுக்குற மருந்தை போட்டு விடுறேன்னு சொல்லி இங்கே கிருஷ் வந்து தான் கொண்டு வந்த மருந்தையும் கொடுத்து விட, இங்கே பிரபாவையும் கூட்டிகிட்டு திரும்ப அப்படியே பார்த்து எங்கள் அனாமிகாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போக, அனாமிகாவுக்கு இது எல்லாமே வேணும்னு பண்ண வேலை தான் இருக்கும் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கிருஷ் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான், இவங்கிட்ட நம்ம உஷாராக இருந்துக்கணும்னு அனாமிகா நினச்சாலும் இப்போ கால் உடப்பட்டு, அதுவும் கிருஷி செஞ்ச தரமான ஒரு வேலையால் தான் இப்படி உடப்பட்டு கிடக்கிறாங்க. ஏன்னா அனாமிகா வந்து நல்லாவே தெரியும் அனாமிகா எப்படிப்பட்டவங்கன்னு இந்த வீட்டுக்கு வந்ததுமே புரிஞ்சுக்கிட்ட கிருஷ் இங்கே பிரபாகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே, இப்படியெல்லாம் என் பிரபாவை அசிங்கப்படுத்துறேன்னா உன்னை என்னெல்லாம் பண்ணுற பாருன்னு இங்கே வேணும்னே தான் இங்கே நடக்கிற இடத்துல லேசாக யாருக்குமே தெரியாதபடி லேசான ஒரு எண்ணெயை கலந்து விட்டுட்டு வந்திருக்காரு. இப்படி இங்கே பிரபாகிட்ட பேசிட்டு ரொம்ப திமிரோட ரொம்ப ஆவேசத்தோடு போன அனாமிகா கீழே தடுமாறி விழுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே கிருஷிக்கு நல்லாவே தெரியும் அவங்க விழுந்து அடிபடணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க. பண்ணின தவறுகள் எல்லாத்துக்குமே சரியான தண்டனை இதுவாக இருக்கட்டும்னு நினச்ச கிருஷ் இப்படி கால் உடைப்பட்டு கிடக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுட்டாங்க. எங்கள் பிரபாவும் கேட்குறாங்க, கிருஷ் இங்கே அனாமிகா விழுந்ததுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பிரபா, நான் இதுக்காக அப்படியெல்லாம் பண்ண போகிறேன், அதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை. ஆனால் உனக்கும் சரி இங்கே அதே போல் மகா ஐஸ்வர்யாவுக்கு யாருக்கும் எதுவும் பிரச்சனைனா நான் தான் ஓடி வந்து உதவி பண்ணுவேன். ஏன்னா நம்மளாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தனமோ, எந்த இடத்துலையும் உங்கள் 3 பேரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே போல் உங்களுக்கு எதுவும் ஒன்றுனாலும் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படிப்பட்டவன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு கிருஷ் சொல்ல, இதை கேட்ட எங்கள் பிரபா ரொம்ப சந்தோஷப்பட பிரபாவை தோள் மேலே கையை போட்டு நீ வா பிரபா போகலான்னு ரொம்ப சந்தோஷமாக கிருஷ் கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அதே நேரம் மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்க ரூமில் இருந்துட்டு இருக்காங்க. காலையில் எப்போதும் போல உங்களால் கிளம்ப கூட முடிய போகிறது கிடையாது. கண்டிப்பாக எங்கள் கிருஷ் சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு அவங்களால கிளம்பி நடக்கவும் முடிய போகிறதில்ல. அவங்க நினச்சது நடக்கவும் நடக்காது.